நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து கேஓடி எப்படி வந்து கமாண்ட் பண்றதை பத்தி பார்க்க போறோம். ஒரு ரெஸ்டாரண்ட்ல நிறைய ஒர்க்ஸ் வந்து எல்லாரும் பண்ணுவாங்க. அப்ப ஒரு முக்கியமான ஒர்க் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஏதாவது ஒரு டிலே ஆகுது, இல்லை ஆர்டர் ஒழுங்கா போகலை, இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அது ஈஸியாக அட்ரஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து எதை கரெக்ட் பண்ணணும்னா நம்மளோட கேஓடி படிக்கிறதுல தான் கரெக்ட் பண்ணணும். இப்போ கேஓடி படிக்கிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஜாப். அதனால் அந்த வேலை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஜாப். ஸோ இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது வந்து எப்படி அந்த கேஓடியை படிக்கணும், அந்த கேஓடி எப்படி கமாண்ட் பண்ணணும், எப்படி ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போகலாம், நான் என்னன்னு சொல்கிறேன். நம்ம வந்து மெயினாக என்னன்னா, நம்ம இந்த கட்டோரிஸ் வந்து எல்லாமே வந்து செட் பண்ணிட்டாங்களான்னு சொல்லி பார்க்கணும். சட்னிக்கு வந்து எப்பவுமே இது மாதிரி 2 சின்ன கட்டோரிஸ் தான் வச்சிருக்கணும். ஒன்று தேங்காய் சட்னி, ஒரு தக்காளி சட்னி. சாம்பாருக்கு இந்த கட்டோரி, இந்த பெரிய கட்டோரி, இது வந்து எப்பொழுதுமே வந்து இந்த ஸ்டாண்டர்ட் தான் வந்து வச்சிருக்கணும். ரெண்டாவது நான் ரோட்டி எல்லாத்துக்குமே வந்து இது மாரி எல்லாம் பாக்ஸஸ் வந்து வச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் எடுக்கும்போது பாக்ஸ் இது மாதிரி அழுக்கா இருக்கும். அப்ப நம்ம செட்டிங் போறதுக்கு முன்னாடி பாக்ஸை எடுத்து மாத்திட்டு இதுல ஃபாயில்லாம் எடுத்து கரெக்டா ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ நம்ம சர்வீஸ் பிஸி ஆகுது, 6 மணிக்கு மேல வந்து பிஸி ஆகும்போது இது எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிட்டு தான் ஒர்க்கே ஆரம்பிக்கும். பார்த்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய கேஓடிஸ் வரும். இப்ப கேஓடிஸ் பாத்தீங்கன்னா கேஓடியோட நம்பர் வந்து டேபிள் நம்பர் 1, டேபிள் நம்பர் 2, டேபிள் நம்பர் 3 சொல்லி வரிசையா இருக்கும். நம்ம எந்த ஆர்டர்ல கேஓடியை ஃபர்ஸ்ட் படிச்சு சொல்லணும்ன்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கேஓடி வந்த உடனே நம்ம உடனே ஆர்டர் சொல்லிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு பென் எடுத்து வச்சுக்கணும். கேஓடி சொல்றதுல நிறைய விதங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, சூப்பு, ஸ்டார்டர் இதெல்லாம் ஆர்டர் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் சூப் சொல்லணும், அப்புறம் ஸ்டார்டர் சொல்லணும், அதுக்கப்புறம் மெயின் கோர்ஸ் சொல்லணும், அப்புறம் டெசர்ட் சொல்லணும். ஒருவேளை கஸ்டமர் எது வந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கன்னா அவங்க கிட்ட வந்து எது வந்தாலும் ஓகேவான்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீட்ல பண்ணணும். ரெண்டாவது விஷயம் வந்து பிஸி நேரத்துல நிறைய கேஓடிஸ் வந்துடுச்சு, நார்த் இந்தியன் ஆர்டர்ஸா வருதுன்னா கேப்டன் இருப்பாரு, அவரை கூப்பிட்டு நிறைய நார்த் இந்தியன் ஆர்டர்ஸ் இருக்கு, அதனால ஸ்லோவா ஆகும், அதனால டைமிங் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும், ஒண்ணு அது மாதிரி சொல்லி எடுங்க, அப்படி இல்லை இன்னும் கூட சவுத் இந்தியன் ஆர்டர்ஸ் எடுங்கன்னு சொல்லிட்டு இங்க படிக்கிறவங்க தான் பார்த்துட்டு சொல்லணும். இவங்க தான் வந்து எல்லாமே கமெண்ட் பண்ணுவாங்க. அதே போல நம்ம சர்வீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சட்னி இதெல்லாம் வந்து பேக் பண்ணி வச்சுக்கணும். எப்பொழுதுமே சட்னி பேக் பண்றது, சாம்பார் வந்து பெரிய கவர்ல போடுவாங்க, சட்னி வந்து ஒரு சின்ன கவர்ல தான் போடுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சைஸஸும் வால்யூமும் நான் இன்னும் ஒரு தடவை நான் சொல்றேன். பட் நீங்க சட்னி சாம்பார்லாம் இன்னைக்கு ஒரு நாள் எவ்வளவு போகும்ன்றத சிலது பேக் பண்ணி வச்சுக்கணும். அதே போல பேக்கிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே போதுமான அளவுக்கு இருக்கா அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுல வந்து ஆர்டர் படிக்கும்போது நான் ஆர்டர் படிக்கும்போது நான் சொல்லியிருந்தேன் ஸ்டார்டர்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் சூப்பு, ஸ்டார்டர், மெயின் கோர்ஸ், அதுக்கப்புறம் டெசர்ட். சூப் வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸ்டார்டர்னா ஏதாவது இப்போ 65, கோபி மஞ்சூரியன் இது மாதிரி ட்ரை ஐட்டம்ஸ் ஏதாவது சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து மெயின் கோர்ஸ் இது வரணும். அதே போல ஒரு ஃபேமிலியே வராங்கன்னா எல்லா பொருளும் ஒன்னா சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால ஒன்னா தர மாதிரி நம்ம ஆர்டர் படிக்கிறதுல தான் இருக்கு. சும்மா ஆர்டர் வந்துட்டோன்னு எல்லாத்தையும் படிச்சிடக்கூடாது. ரெண்டாவது இந்த பெண்ணு நான் சொல்லிடுறேன். பெண்ணு ரொம்ப முக்கியம். என்னன்னா எப்பவுமே ஒரு ஆர்டர் போயிடுச்சுன்னா, இப்போ ஒரு கீ மசாலா தோசை போயிடுச்சுன்னா, கீ மசாலா தோசை போயிடுச்சுன்னு அடிச்சுட்டு திருப்பி இதுல போட்டுருக்கோம். இப்போ ஆர்டர் வரும்போது நிறைய விதமான ஆர்டர்ஸ் வரும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலயும் வந்து ஒவ்வொரு விதமான ஆர்டர் வரும். நம்ம எப்படி இந்த ஆர்டரை செட் பண்ணணும்னா, நம்ம எந்த ஆர்டர் ஃபர்ஸ்ட் வந்துச்சோ, இப்போ 6 மணிக்கு ஒரு ஆர்டர் வருதுன்னா 6 மணிக்கு வந்து ஆர்டர் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கோம். ரெண்டாவது ஆர்டர் வந்து 6:06க்கு வருது, அது ரெண்டாவது விஷயம். மூணாவது ஆர்டர் வந்து 6:08க்கு வருது. ஆனா இதுல பாருங்க ரன்னிங் டேபிள் சொல்லி கொடுக்குது. ரன்னிங் டேபிள்னா என்ன அர்த்தம்னா, அந்த டேபிள் ஆல்ரெடி உட்காந்து இருக்காங்க, புதுசா ஆர்டர் பிளேஸ் பண்றாங்க, அதாவது சாம்பார் இருக்கு. அப்ப இவங்க சீக்கிரமா காலி பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம். ஏன்னா அவங்க முன்னாடியே வந்துட்டாங்க, அவங்க கியூல முன்னாடியே இருக்காங்க, புது ஆர்டரை இதை ட்ரீட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ரன்னிங் டேபிள் ஆர்டர் வந்துச்சுன்னா இந்த ஆர்டரை எடுத்து ஃப்ரண்ட்ல வச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து முன்னாடியே வந்தாலும் இந்த ஆர்டரை எடுத்து ஃப்ரண்ட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஆர்டரா வந்து நம்ம படிச்சு காமிக்கிறோம். ஓகேவா? அதே போல ஆர்டர் படிக்கும்போது தோசை இந்த ரைட் சைட்ல நம்மளுக்கு தோசை இருக்கு, பின்னாடி நார்த் இந்தியன் இருக்கு. நார்த் இந்தியன் ஆர்டர்ஸ் வந்து அதுக்கான டைம் எடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டார்டர்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லணும், அதுக்கப்புறம் ஒண்ணா சொல்லணும். தோசையை பொறுத்த வரைக்கும் ரவா தோசை எல்லாமே ஒன்னா சொல்லலாம், நார்மல் மாவு தோசை எல்லாம் வந்து ஒன்னா சொல்லணும். ஸோ ஒரு தோசை சொல்லிட்ட பிறகு அடுத்தது வந்து அந்த தோசை அங்க கல்லு ஃப்ரீயா இருக்கா அதை பார்த்துட்டு அடுத்த இது சொல்லணும். நம்ம பாட்டுக்கு ஆர்டர் வந்துருச்சா
பிளேன் தோசை, மசாலா தோசை, ரவா தோசை, 4 இது ஊத்தாப்பம் அப்படின்னு சொன்னோம்னா யாராலையும் போட முடியாது. அந்த கல்லுல வந்து மொத்தமா ஒரு 6 தோசை போடலாம். நார்மல் தோசை தான். ஊத்தமாவா இருந்தா 8 ஊத்தாப்பம் போடலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் சொல்றதும் கரெக்டா பார்த்து சொல்லலாம். எப்பொழுதுமே ஆர்டர் சொல்லிட்ட பிறகு ஒரு ஐட்டம் போயிடுச்சா ஸ்ட்ரைட் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸ்ட்ரைட் பண்ணிட்டு அடுத்த ஐட்டம் போயிடுச்சா ஸ்ட்ரைட் பண்ணணும். ஸ்ட்ரைட் பண்ணிட்டு எடுத்துங்க கரெக்டா குத்திடணும். இது குத்தினாதான் அந்த ஆர்டர் போயிடுச்சுன்னு அர்த்தம். அதே போல பார்சல் ஆர்டர்ஸ் வருதுன்னா பார்சல் ஆர்டர்ஸ் கரெக்டா போகுதான்னு சொல்லி பிஸி நேரத்துல பார்சல் ஆர்டர்ஸ் வந்து நம்ம சொல்லலாமே தவிர பார்சலுக்கு தனியா ஒரு பர்சன் வந்து அந்த சைட் கட்டுறதுக்கு ஃப்ரீயா விட்டாதான் அந்த இது இருக்கும். இந்த இடத்துல நிறைய க்ரௌடிங் இருக்கக்கூடாது. நம்ம ஆர்டர் வந்த உடனே நம்மளை கேட்காம எந்த ஆர்டரும் போயிடக்கூடாது. அதனால வந்து பிஸி நேரத்துல இங்க ஃபுல் ஃபோக்கஸ்ல இருக்கும். ஒருத்தவங்க 2 பேர் 3 பேர் வந்து ஆர்டர் சொன்னாங்கன்னா கன்ஃபியூஷன் வரும். எப்பவுமே ஒரு பர்சன் தான் வந்து ஆர்டர் சொல்லணும். ஒண்ணுனா முடிச்சிட்ட உடனே அடுத்தது எடுத்து கொடுத்துடணும். அதே போல தோசை சொல்லும் போது தோசை எப்போதுமே ஆர்டர் ரெடியாகி வந்துச்சுன்னா தோசையை வந்து அடுத்த 10 செகண்ட்ல வெளில அனுப்பிச்சிடணும். இல்லைன்னா தோசை ஆகிடும், அந்த ஆர்டர் கேன்சல் ஆகிடும். அதனால படிக்கிறவங்க ஒரே ஆள் படிக்கணும், திருத்தமா படிக்கணும், எந்த மிஸ்டேக் எல்லாமே படிக்கணும். இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஊத்தாப்பம். இப்ப 10 தோசை வருது, ஊத்தாப்பம் நடுவில் ஆர்டர் வருதுன்னா ஊத்தாப்பம் ஆர்டர்லாம் ஒன்னா சொல்லணும். ஏன்னா ஊத்தாப்பம் வேகத்துக்கு டைம் ஆகும். ஸோ இங்க இருந்து சொல்லும் போது ப்ரையாரிட்டி என்னன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ல நம்ம தருவோம். ரன்னிங் ஆர்டர் இருந்தால் அதை கொஞ்சம் முன்னாடி சீக்கிரமா தரணும். அதுக்கப்புறம் ஊத்தாப்பம் இது மாதிரி இருந்துச்சுன்னா முதல்ல சொல்லிட்டு நடுவில் மீதி தோசை போட்டு கொடுப்பாங்க. அதுக்குள்ளார ஊத்தாப்பமும் வேகும். ஸோ இது வந்து ஒரு ப்ராக்டிஸ்ல தான் தெரிய வரும். இதை பத்தி இன்னும் நம்ம பின்னாடி கத்துக்கலாம். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கேஓடி எப்படி படிக்கணும் போனோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. இந்த வேலையை வந்து கரெக்டா செஞ்சனாவே கடையில வந்து 50% வந்து நல்ல சேல்ஸ் எடுத்துட்டு வரலாம். இந்த வேலையை தப்பா செஞ்சோம்னா சேல்ஸ் வந்து கம்மியாயிடும். இங்க இருந்து போகக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து கரெக்டான கட்டோரியில போகும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, இந்த கட்டோரி வந்து பெரிய கட்டோரி, இதுல தேங்காய் சட்னி போகுது. இதே தேங்காய் சட்னிய 2 கப்ல கொடுக்கலாம். ஓகேவா? அப்ப இது 2 பிளேட் இட்லிக்கு போக வேண்டிய தேங்காய் சட்னி ஒரே பெரிய கட்டோரியில போகும்போது நம்மளுக்கு வேஸ்டேஜ் வரும். அப்ப இது மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த இடத்துல இருந்து வேஸ்டேஜ் ஆரம்பிக்கும். வேஸ்டேஜ்ன்றது வந்து எடுத்து கீழே கொட்டுறது மட்டும் வேஸ்டேஜ் கிடையாது. நம்ம தப்பான குவான்டிட்டியில கொடுத்தீங்கன்னா அதுவும் வேஸ்டேஜ் தான். ஸோ இது வந்து கேஓடி படிக்கிறதோட ஃபர்ஸ்ட் டே. மீதி என்னவோ நான் அடுத்த செஷன்ல நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்.